ஹேய் வாராகி, என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஒரு துளி கூட தெரியாமல் நீ எல்லாரையுமே நம்பிக்கொண்டு இப்படி சில விஷயங்களை சொல்லக்கூடாதது எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறாய். வெளியில் சொன்னால் மனபாரங்கள் குறைகிறது என்று நினைக்கிறாய். கிடையாது. நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயத்தை வெளியில் சொல்கிறாயோ அப்பொழுதுதான் மிகப்பெரிய பாரமே உருவாகும். அவரவர்களுக்கு தெரிந்த மாதிரி சில கருத்துக்களை சொல்வார்கள். அதனால் நீ முடிவெடுத்து வைத்திருக்கும் சில விஷயங்கள் கூட மாறும். அதனால் சொல்கிறேன், எப்பொழுதுமே மற்றவரை நம்பாதே. உன் மனதுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ செய். இதை நான் பலமுறை சொன்னாலும் ஏதோ சிலர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை உன்னிடம் பகிர்கிறார்கள் என்பதற்காக நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறாய். அது முற்றிலும் தவறு. யார் எது வேண்டுமானாலும் செய்யட்டும், எது வேண்டுமானாலும் உன்னிடம் சொல்லட்டும், பகிர்ந்து கொள்ளட்டும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய குடும்பத்தில் நடப்பதை பற்றியும் மற்றவரிடம் பகிராமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு சிறந்தது. நீ எப்பொழுது வாழ்க்கையில் தவித்து நிற்கிறாய் தெரியுமா? மற்றவருடைய முடிவுக்கு நீ காத்திருக்கும் பொழுது, நீயாக முடிவெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அது உடனுக்கு உடனாக நடக்கிறது. அதுவே உன் வாழ்க்கையில் மற்றவரிடம் ஒரு விஷயத்தை கருத்து கேட்கும் பொழுது நான் சொல்கிறேன், அதற்கு பிறகு நீ செய் என்று சொல்வார்கள். ஏதேதோ விஷயத்தை உன் மனதுக்குள் தேவையில்லாமல் புகுந்து நீ செய்யலாம் என்று யோசித்து வைத்திருக்கும் விஷயத்தை கூட செய்யாமல் பாதியிலேயே விட்டுவிட சொல்வார்கள். தங்கமே, உன் வாழ்க்கையில் எது சிறந்தது எது சிறந்தது இல்லை என்பது முழுதாக உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் உன் வாழ்க்கையில் எது நல்லதோ அதை மட்டுமே செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் பிறக்கும். எத்தனை நாள்தான் மற்றவர்களுக்காக நீ வாழ்வது? உனக்காக நீ வாழ்ந்து வா. உனக்காக நீ வாழும் பொழுது மற்றவர்கள் எவ்வளவுதான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது உனக்கு தெரிந்துவிடும். அதிலிருந்து நீ தப்பித்து விடலாம். தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைத்தால் யார் பேச்சையும் கேட்காமல் உன் வாழ்க்கையில் எது சிறந்ததோ அதை படி நடந்து கொள். நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். எப்பொழுதுமே நான் இருப்பேன் உனக்கு துணையாக. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.